வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய திட்டம் ஒன்று மத்திய அரசு ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த திட்டம் மக்களுக்கு என்ன பலனை தரும், அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அது அத்தியாவசியம் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றிய பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன திட்டம் அப்படின்னா, பாரத் அரிசி திட்டம். இந்த திட்டம் மத்திய அரசு ஆரம்பிக்கப்படுது. இந்த திட்டம் எதனால் ஆரம்பிக்கப்படுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷம் 1.5 வருஷமா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அரிசியினுடைய விலை கூடிக்கிட்டே போகுது. இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிதான் இந்த திட்டத்தை யோசிச்சு மத்திய அரசு இந்த பாரத் அரிசி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த அரிசியை மக்களுக்கு மானிய விலையில கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த திட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்படி மானிய விலையில அறிவிக்கும் போது ஒரு கிலோ அரிசியோட விலை 29 ரூபா அப்படின்னு நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசும் தீர்க்கமான முடிவெடுத்து மக்களுக்கு கொண்டு செலுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் மத்திய அரசு பல்வேறு வகையான அரிசிகளுடைய இதை கட்டுப்பாடு விதிச்சு வச்சிருக்கு மத்திய அரசு. எனினும் அப்புறம் மற்ற அரிசியினுடைய விலை 15% அதிகரிச்சிருக்கு. இந்த சூழலில் தான் அரிசியினுடைய விலையை கட்டுப்படுத்த தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் அப்படிங்கிற கட்டமைப்பில் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு மற்றும் மத்திய அரசினுடைய விற்பனை மையம் மூலமாக இந்த சில்லறை சந்தையில் மானிய விலையில பாரத் அரிசியை ஒரு கிலோவுக்கு 29 ரூபா அப்படின்னு விற்பனை செய்யலாம் அப்படின்னு மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு முதற்கட்டமாக ஒரு சில்லறை கடைகளில் சில்லறை வியாபாரத்துக்கு ஒரு 5 லட்சம் டன் அரிசியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் 5 கிலோ மற்றும் 10 கிலோ பையில பேக் பண்ணி கிடைக்கிற மாதிரி இந்த திட்டத்தை மத்திய அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாரத் அரிசிங்கிற திட்டத்தை இணையவழி மூலமாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுது. அப்படி இணையவழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்தெந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், பிளிப்கார்ட், இப்படி. அதுபோக அரிசி பதுக்கலையும் தடுக்கக்கூடிய நடவடிக்கையும் மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்தியுள்ளது. அதாவது அரிசியுடைய கையிருப்பு விவரங்கள், இவ்வளவு விற்பனை செய்யப்பட்டிருக்குது, இவ்வளவு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மத்திய உணவுத்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும், அதனுடைய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும் மத்திய அரசு கூறியிருக்கு. இப்படி இந்த பாரத் அரிசி திட்டத்தை போலவே தான் இதுக்கு முன்னாடி மத்திய அரசு ஏற்கனவே பாரத் ஆட்டா கோதுமை மாவு கிலோ 27 ரூபா 50 பைசாவுக்கும், அப்புறம் பாரத் தால் அதாவது பருப்பு அவையும் கிலோ 60 ரூபா அப்படிங்கிற ஒரு மானிய விலையில விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்காக பார்த்து திட்டங்களை மத்திய அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த திட்டங்களை செயல்படுத்துறாங்க அப்படின்னா, விலைவாசி அப்படிங்கிற விலையேற்றத்தை மக்கள் சந்திக்க கூடாது, மக்களுடைய அத்தியாவசிய தேவையான பொருள்களை விலையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறணும். இப்படி கட்டுக்குள்ள வச்சோம்னா மக்களுக்கு பண தேவைகள் ஓரளவுக்கு குறைக்கப்படும் அப்படிங்கிற நோக்கத்துல மத்திய அரசு இது மாதிரி சில நல்ல திட்டங்களை மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் பார்த்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து மக்களுக்கு மத்திய அரசுடைய திட்டங்களை வெளிக்கொணரணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த பதிவு நம்ம இப்ப போட்டிருக்கோம். சரி, மத்திய அரசினுடைய
நல்ல திட்டங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.